வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சாம்சங் A13 A12 இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து சார்ஜ் ஏறல அப்படிங்கும்போது ஓஇபி எடுத்துகிட்டு பைபாஸ் பண்ணுறது நார்மலாகவே பண்ணுற வேலை. ஆனால் இந்த A13 A12 இந்த ஃபோன்லலாம் நம்ம ஓஇபியை வந்து எடுத்துட்டாலே நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா சர்க்யூட்டில் சார்ஜ் ஏறாமல் போயிடும். அதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்கிமேட்டிக் தெளிவாக படிக்க தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ஓஇபியை வந்து உங்களுக்கு பைபாஸ் பண்ணுற மெத்தட்ஸை வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதில் ஓவிபியோட என்ன பண்ணியிருக்காங்கன்னா சார்ஜிங் செக்ஷனை கம்ப்ளீட்டாக இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது டேட்டா நெகட்டிவை உங்களுக்கு உள்ளே கொண்டு வரணுன்னா சார்ஜிங் ஓவிபி கண்டிப்பாக அங்கே ஒர்க் ஆகி தான் ஆகணும். அப்போ நம்ம ரெகுலராக ஒரு மெத்தட் தெரிஞ்சு வச்சுருக்கோம். அதாவது ஓவிபி எடுத்துகிட்டு ஜம்பர் பண்ணால் ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு நம்ம எல்லா ஃபோனையும் எடுத்துகிட்டு பண்ணும்போது ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா நமக்கு ஸ்கிமேட்டிக் தெளிவாக படிக்க தெரியாதனால இந்த ஃபால்ட்டெல்லாம் ரெடி பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலையாகிடும். அதுக்கு நமக்கு தியரட்டிக்கல் வைஸும் சரி ப்ராக்டிக்கல் வைஸும் சரி உங்களுக்கு நல்ல ஸ்கில் இருந்தால் தான் இதை ரெடி பண்ண முடியும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பைபாஸ் பண்ணுறதுங்கிற முழு வீடியோ நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது. நீங்கள் அதை பார்க்குறது மூலமாக உங்களுக்கு நல்ல நாலேஜ் கிடைக்கும். உங்களுக்கு ட்ரைனிங் ரிலேட்டட் என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா மேலே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மள்ட்ட வந்து பார்ட் டைம் ஃபுல் டைம் 2 கோர்ஸுமே வந்து அவைலபிள் இருக்குது. வீக்கெண்ட் கோர்ஸும் அவைலபிள் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி சிப் லெவல் கற்றுக்கும் போது உங்களோட கடையில் வந்து வருமானமும் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நீங்கள் ட்ரைனிங்கில் லேக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டைம் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் ஓரளவு கற்றுக்கிற வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் கிளாஸை கண்டக்ட் பண்ணி கொடுப்போம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.